ஹாய் கைஸ், இந்த சண்டே வந்தாலே என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுனே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா புரட்டாசி மாதம் வேறு நான்வெஜ் எடுக்க மாட்டோம். வெஜிடேரியனில் என்ன டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு ஒரு யோசனையாக இருக்கும். எப்போ பாரு இந்த இட்லி தோசை சப்பாத்தியே தான் சாப்பிட்றாங்க. சரி, ஏதாவது லீவ் டைம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன செய்கிறதுனே தோணவே தோணாது. சரி, எங்கள் வீட்லேயே கேட்டேன் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு. எனக்கு இடியாப்பம் செஞ்சு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வந்து நாங்கள் சந்தவம்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமேட்டு சந்தவம் செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க, அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். சந்தவம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கிலோ அரிசி ஊற வச்சு அந்த அரிசி மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதை வந்து இட்லி மாதிரி ஊற்றி எடுத்து அந்த சந்தவம் புளியறதுல எண்ணெய் தடவிட்டு அந்த இட்லியை போட்டு புளிஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு சைடிஷாக தேங்காய் பால் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேங்காய் பாலில் சர்க்கரையும் போடலாம், நீங்கள் சுகர் இல்லாமையும் சாப்பிட்லாம். நான் சுகர் இல்லாமல் தான் சாப்பிட்டேன். அதுக்கு மேலே இடியாப்பத்துக்கு மேலே பொட்டுக்கடலை பவுட்ரு தூவி அது மேலே தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பொட்டுக்கடலையை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஸ்வீட்டாக சாப்பிட்டா திகட்டிடும், ஒரு சாப்பிட்ட ஃபீலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சரி காரமாக கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடியாப்பத்தையே வந்து கார இடியாப்பமாக செய்யலான்னு சொல்லிட்டு தக்காளி சாதம் தாளிக்கிற மாதிரியே கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதங்கினோட்டி அந்த இடியாப்பத்தை போட்டு தக்காளி சாதம் கிளற மாதிரி கிளறி எடுத்து வச்சுக்கிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் கார இடியாப்பம் வச்சு சாப்பிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டோம். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.